சவுடு குரூப்பில் இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இனிய வணக்கம். நான் பகுதி போகலாம். நம்ம படம் வந்து 18ஆம் தேதி ஏப்ரல் 18 ரிலீஸு ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதனால் நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்கிறதுனால பெருசாக விளம்பரம் பண்ண முடியாது. எல்லாருக்குமே தெரியும். பெருசானா ஒரு சன் டிவிலையோ இல்லை வந்து ஒரு கலைஞர் டிவிலையோ விஜய் டிவிலையோ அதேமாரிலாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வந்து இந்த பர்சனல் வைக்க முடியாது. ஸோ நம்ம என்னென்னா நம்ம வந்து டோட்டலாக வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள் எல்லாருக்குமே நாம் வந்து ஒரு விளம்பரம் பண்ணணும்னா அவங்க எல்லாருக்கும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து முன்னாடி சொல்லுவாங்க என்னென்னா நிறைய படங்கள் வந்து விளம்பரமே இருக்காது. படம் நல்லா இருக்கு சொல்லியே படம் அப்படியே நிறைய படம் ஓடி இருக்குது. அவங்க அந்த படத்தை விளம்பரம் பண்ண முடியாது. அவங்க மாதிரி படம் பார்ப்பாங்க, ஒரு 50 பேர் பார்ப்பாங்க. படம் பார்த்து 50 வெளியே வந்து படம் சூப்பர்பாங்க. அப்புறம் சூப்பர் சொல்லி அப்படியே நிறைய படம் ஓடி. இதுக்கு எத்தனை படம் சொல்லலாம். ஆனால் வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு வார காலம் வந்து படம் ஓடாமல் இருக்கும். 2வது படம் சூடு பிடிக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போலாம் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ஓடினா படத்தை தூக்கிடுவாங்க. என் அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ வந்து ஒருதலை ராகம், 16 வயது நிலை, அன்னைக்கிளி, சேது, அப்புறம் வந்து சித்திரம் பேசு, இந்த படம்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஒன்றுமே கிடையாது. ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 டிக்கெட்டு 10 டிக்கெட்டு இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு வாரத்தில் பார்த்த ரசிகர்கள் வந்து படம் எல்லாரும் சொல்ல 2வது வாரம் 3வது வாரத்தில் பிக்கப் ஆகி 200 நாள் 250 நாள் ஓடிச்சு. ஆனால் இப்போ வந்து 2 நாள் படம் சரியில்லை, கூட்டமே விளையாட்டாலும் உடனே படம் தூக்கிடுவோம். படம் நல்லா இருக்குது, நல்லா 2 பட்சம் கூட்டம் வரலன்னு தூக்கிடுவாங்க. அதுக்கு நம்ம நடிச்சிருக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 50 to 100 டிக்கெட் வரும்போது ஸோ அவங்களுக்கு படம் பிடிச்சிருச்சுன்னா அவங்க ஒரு திரும்ப வரும்போது 50 பேர் கூட்டுருவாங்க. ஸோ அவங்க சொல்லலாம். அதுக்கு இப்போலேருந்தே இதே 2 மாதத்துக்கு ரொம்ப கம்மியானது. மினிமம் நம்மளை மாரி சின்ன சின்ன படங்கள் வந்து மினிமம் 3 மாதம் 4 மாதம் முன்னாடியே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அதனால் தினமும் இப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணுறா வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன கேரக்டர், ஒரு போலீஸ் கேரக்டரோ இல்லைனா ஒரு வில்லன் கேரக்டர் ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணார்னா அவருக்கு ஒரு 100 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த 100 ஃப்ரெண்டுக்கும் 100 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அப்போது அந்த 100 ஃப்ரெண்டுக்கும் 100 ஃப்ரெண்டுக்கும் போது 1000 ஃப்ரெண்டு, 1000 ஃப்ரெண்டுக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்டு வச்சோட 10,000 ஃப்ரெண்டு. அப்போ நம்ம ஒரு ஆளுக்கு 10,000 ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான். அப்போ என்னென்னா நீங்கள் டெய்லி வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்துக்கணும். ஒரு 100 பேர் ரொம்பலாம் வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு 100 பேர் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 100 பேருக்கும் டெய்லி 100 பேருமே ஒவ்வொரு வீடியோ பற்றி உங்களை பற்றி போடணும். இப்போ உதாரணமாக வந்து முருகன் அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கலாங்களேன். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ முருகன் அவர் சென்னையில் காமிச்சிங்க. சென்னையில் அவருக்கு ஒரு 100 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ண முருகன் என்ன பண்ணணும்னா 100 பேருக்குமே ஃபோன் பண்ணி நண்பா நான் வந்து இந்த படம் நடிச்சிருக்கிற சவுடு இது 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, என்னை வாழ்த்தி ஒரு இது போடு அப்படின்னு அவர் சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் வாழ்த்தி ஒரு வீடியோ போடுவார். அந்த வீடியோ வந்து நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணோம். நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணோம், ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணோம். இப்போ அந்த நண்பர் என்ன பண்ணோம் அவரோட ஸ்டேட்டஸில் அதை வைப்பார். அப்போ அவர் ஸ்டேட்டஸ் அவரோட ஃப்ரெண்டு ஒரு 100 பேர் கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. அப்போ யாருன்னு கேட்பாங்க, யாரா அதுமா